ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா இன்னோவா டீசல் வண்டி. அதில் வந்து பிரேக் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து வண்டி ஆயில் சர்வீஸ்க்கு வந்துச்சு. நாங்கள் அதை வந்து வண்டி வந்து ஓட்டி பார்த்தம்போது ரொம்ப பிரேக் வந்து ஹார்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோம், பிரேக் பூஸ்டர் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரேக் பூஸ்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன கழட்டணும்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கோட வேக்கம் மோஸ் இருக்கும், அந்த வேக்கம் மோஸை கழட்டிங்க. அந்த வேக்கம் மோஸ் கழட்டினதுக்கப்புறம் கிளச் ஓஸ், அதாவது கிளச்சு சிலிண்டருக்கு ஆயில் போகுது பார்த்தீங்களா, அந்த கிளச்சு சிலிண்டரோட ஆயில் ஓஸ் வந்து நம்ம டேங்க்லேருந்து கழட்டணும், எம்சிலேருந்து. அது கழட்டினதுக்கப்புறம் சாக்கெட் இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து 2 சாக்கெட் இருக்கும். ஒன்று ஹேண்ட் பிரேக் சுவிட்சுக்கும், ஒன்று பிரேக் பூஸ்டருக்கும் ஒர்க் ஆகிறதுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் ஆயில் ஓஸை வந்து கழட்டிக்கலாம். பாருங்கள், 10 சைஸ் கட்டிங் ஸ்பேனர் வரும். அந்த கட்டிங் ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் மோட்டரில் ஒரு 10 சைஸில் அந்த போல்டு எடுத்து பாருங்கள், அதையும் கழட்டிக்கங்க. அந்த ஓஸோட இது அது ரெண்டுமே கழட்டி அந்த ஓஸை வந்து தனியாக எடுத்துருங்க. அந்த ஓஸை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எம்சியை வந்து தனியாக கழட்டுறதுக்கு எதுக்காகனா, உங்களுக்கு வந்து எப்படி கழட்டுறதுன்னு காட்டுறது தனியாக வந்து வெளியெடுக்கிறேன் பாருங்கள். கீழே ஒரு கிளாம்ப் வச்சு போல்டோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு நெட்டு, கீழே ஒரு நெட்டு. ஒரு மேல் நெட் வந்து 13 சைஸில் இருக்கும், கீழே வந்து 12 சைஸில் இருக்கும். இந்த போல்டும் 12 சைஸில் தான் இருக்கும். இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து கழட்டினோம்னாக்கா அந்த கிளாம்ப் வந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அந்த கிளாம்ப் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். அந்த கிளாம்பை மறக்காமல் நம்ம வந்து போட்டு விட்டுறணும். அது போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எம்சியை வந்து வெளியே எடுத்துருங்க. எம்சியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அது வந்து பிரேக் பூஸ்டோட சுவிட்சு. நம்ம முன்ன கழட்டினது வந்து ஹேண்ட் பிரேக்கோட சுவிட்சு. அது கழட்டினதுக்கப்புறம் உள்ளார வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் லாக்கை கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த காட்டரையும் கழட்டி எடுத்துடணும். இந்த காட்டரை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த லாக் இருக்குது பாருங்கள், அந்த லாக்கை வந்து வெளியே எடுத்துருங்க. அந்த வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த பிரேக் பெடலுக்கும் அந்த பூஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 14 சைஸில் 4 போல்டு கொடுத்துருப்பாங்க. சாரி, 14 இல்லை, 12 சைஸில் அந்த 4 போல்ட்டை வந்து நம்ம கழட்டணும். பாருங்கள், 4மே வந்து 12 சைஸ் தான். நான் ஆல்ரெடி லூஸ் விட்டு அந்த போல்டு வந்து கழட்டி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், எந்தெந்த இடத்துல வந்து போல்டு வருதுன்றது மட்டும். நம்ம வந்து அந்த 4 போல்டுமே லூஸ் விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ப்ரெஸ் பண்ணால் வந்து பூஸ்ட் வந்து வெளியே வந்துச்சு. இந்த பூஸ்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து கவுல் டாப்பை கழட்டணும். இந்த இனோவா வண்டிக்கு வந்து நம்ம கவுல் டாப்பை கழட்டினா தான் வெளியே எடுக்க முடியும் பூஸ்டரை. அதனால் கவுல் டாப்பை கழட்டணும். கவுல் டாப் கழட்டுறதுக்கு முன்னாடி வைப்பர் வந்து நெட்டு இருக்கும், அந்த நெட்டை கழட்டிட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் வந்து வெளியே வந்துடும். அந்த வைப்பரை வெளியே எடுத்துகிட்டு கவுல் டேப் இருக்குது பாருங்கள், அந்த கவுல் டேப் வந்து 2 பட்டன் தான் இருக்குது இந்த வண்டியில் இனோவாவில். அந்த 2 பட்டனை வந்து மைனஸ் போட்டு நம்பிடுங்க, ராக்கெட் பட்டன் தான் போட்டிருக்காங்க. அந்த 2 பட்டனையும் கழட்டினதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க கவுல் டேப்பை வெளியே எடுத்துகிட்டு அதில் பாருங்கள், வைப்பர் மோட்டருக்கு வந்து 2 10 சைஸ் போல்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, 2 10 சைஸ் போல்டு இருக்கும். அந்த 2 10 சைஸ் போல்டு கழட்டினதுக்கப்புறம் பாண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அந்த 2 போல்ட்டையுமே வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த வைப்பர் மோட்டர் பாருங்கள், லைட்டாக நீங்கள் வந்து ரைட் சைடில் தள்ளின மாதிரி வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து வெளியே வரும். ஏன்னா அதில் வந்து ஒரு லாக் லப்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 10 சைஸ் போல்டு இருக்குது பாருங்கள், கவுல் டேப்போடைய ஸ்டீல் பிளேட்டு. அந்த பிளேட்டோடைய வந்து நம்ம வந்து 10 சைஸ் போல்டை வந்து நம்ம கழட்டணும். பாருங்கள், இந்த போல்டு கழட்டம் ஃபுல்லாக கீழே துருப்பிடிச்சி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு போல்டை மட்டும் விட்டு மீதி எல்லா போல்டுமே வந்து கழட்டி எடுத்துட்டேன். 10 சைஸில் ஒரு 6 போல்டு 7 போல்டு கொடுத்துருக்காங்க. அந்த போல்டை வந்து நீங்கள் கழட்டினா தான் அந்த கவுல் டேப் வந்து நம்ம இரும்பு கவுல் டேப் வந்து வெளியே எடுக்க முடியும். அந்த கவுல் டேப்பை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் பூஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த கவுல் டேப் கழட்டாமல் நீங்கள் வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கவுல் டேப் கழட்டினா மட்டும் தான் வெளியே எடுக்க முடியுமே. 10 சைஸில் எல்லா போல்ட்டுமே நான் வந்து கழட்டிட்டு அந்த கவுல் டாப் இரும்பு ஸ்டீல் பிளேட்டை வந்து வெளியே எடுக்கிற பாருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வைப்பர் மோட்டரே ஒயரிங் வந்து வெளியே எடுத்து விட்ருங்க. லைட்டாக லப்பர் புஷில் வந்து லாக் பண்ணி விட்ருப்பாங்க. அந்த லப்பர் புஷை வந்து லைட்டாக மைனஸ் போட்டு நம்பினீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கவுல் டாப் வந்து வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் மோட்டர் இருப்பாங்க. ஏபிஎஸ் மோட்டரோட போல்டுங்களை வந்து 3 வந்து 10 சைஸில் நெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நெட்டுமே வந்து நீங்கள் வந்து வெளியே எடுத்துருங்க. அந்த 3 நெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதில் ஒரு ஓஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஓஸை வந்து மறுபடியும் கழட்டி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி போட்டு விட்டுருந்தேன், அது நீங்கள் வந்து கழட்டிட்டு இந்த இது பிரேக் பூஸ்டரை வந்து பாருங்கள், லைட்டாக நீங்கள் வந்து அந்த ஏபிஎஸ் மோட்டரை வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஏர் டூம் பக்கம் தள்ளிட்டு அந்த பிரேக் பூஸ்டர் வந்து ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அந்த பிரேக் பூஸ்டர் வந்து போட்டு நம்ம வந்து புதுசு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், பழசு வந்து எடுத்தாச்சு. இது வந்து புது பூஸ்டரு. நான் வந்து உள்ளார போயிட்டு இந்த போல்டுங்களெல்லாம் 4 போல்ட்டையும் போடுறேன். இந்த 4 போல்டு போட்டு சீட்டிங் பண்ணி நான் டைட் பண்ணுறதெல்லாம் வீடியோ உங்களுக்கு காட்டல, பட் போல்டு போடுறது வீடியோ வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து கழட்டுறது எல்லாத்தையுமே சேஃப்டியாக ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி அதை மாட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டர் வந்து நான் போடுறேன். பிரேக் பூஸ்டருடைய பிரேக் பெடலுக்கு சம்மந்தமான அந்த காட்டரை வந்து போட்டு அதில் வந்து லாக் போட்டுடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் லாக்கு. அந்த லாக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் உட்கார வைக்கணும். மறக்காமல் ஸ்ப்ரிங்கை உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு எம்சியை வந்து நான் உட்கார வைக்கிறேன். எம்சியை பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து இந்த பிரேக் பூஸ்டரும் எம்சியும் தனித்தனியாக வாங்கினாக்கா அதில் த்ரெட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் உள்ளார வந்து த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணணும். நம்ம வந்து செட்டாக வாங்கினா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை.
நம்ம தனித்தனியாக வாங்கினா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எம்சியோட போல்டெல்லாம் போட்டாச்சு, கிளாம்ப் போட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரேக் பூஸ்டரோட வேக்கம் ஹோஸு, அதுக்கப்புறம் ஒயரிங் சாக்கெட் ஆன் பிரேக்குது, அதுக்கப்புறம் பிரேக் பூஸ்டரோட சாக்கெட்டு, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போல்டு வந்து டைட் பண்ணது உங்களுக்கு காட்டல, நீங்கள் வந்து டைட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் கிளிப்பு போட்டு விட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மறக்காமல் கிளிப்பும் போட்டுருங்க. கட்டிங் பிளேடில் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிங் பிளேடில் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் மோட்டரை வந்து அதோடைய ஃபிட்டிங்கில் வந்து நம்ம உட்கார வைக்கிறோம். 3 12 சைஸ் போல்டு இருக்கும். அந்த 3 12 சைஸ் போல்டும் நான் வந்து போட்டுடுறேன். போட்டு டைட் பண்ணி விட்ருவேன். நீங்களும் மறக்காமல் அதை வந்து டைட் பண்ணுறங்க. எதனா ஒன்று ப்ராப்ளமாக விட்டால் கூட சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் எந்த போல்டு கழட்டினாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ்சில் வந்து கழட்டின ஏபிஎஸ் மோட்டரில் ஓஸ் கழட்டினது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், மறக்காமல் எல்லா ஓஸையும் கரெக்டாக டைட் வைங்க. இல்லைனா ஏர் லீக் ஆச்சுன்னா, மைல்டாக லீக் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பிரேக் கம்ப்ளைண்ட் வந்துடும். இது பாருங்கள், மறுபடியும் நான் எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊற்றுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் கேள்வி இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.